உலகம் முழுவதும் பல இடங்களில் முருகன் கோயில் உண்டு. அந்த முருகன் கோயில் இருக்கும் முருகன் எல்லாமே காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்ச்சி அப்படின்னா அவர் கையில வேலை நேராக பிடித்து கொண்டிருப்பார். ஆனா இந்தியாவில் இருக்கிற ஒரு கோவில வேலை தலைகீழாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். தலைகீழா மட்டும் இல்லைங்க, அந்த வேல் மண்ணை நோக்கி ஊண்டி நிற்கிறது. இந்த கோயில் உலகத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது. ஏன் அந்த இடத்தில் முருகன் தலைகீழாக வேலை பிடித்துக் கொண்டிருக்கிறார்? அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் பார்த்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுங்க. உங்க நண்பர் இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க முருகனுடைய பக்தரா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல துணிவே துணை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இன்னைக்கு முருகன் எதற்காக தலையிலாக தன்னுடைய வேலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். தாராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரர் இருந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தாராசுரன் முனிவர்களையும் தேவர்களையும் சித்திரவதைப்படுத்துறான். இந்த சித்திரவதையை தாங்க முடியாத தேவர்கள் நேர போய் சிவபெருமான் போய் கெஞ்சி கேட்கிறாங்க, எங்களால தாராசுரனுடைய சித்திரவதையை தாங்க முடியல, அட்டூழியம் பண்ற, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. கெஞ்சும் போது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை உருவாக்கிறார். இந்த முருகனும் ஒரு கட்டத்துல தாரகாசுரனை அழிக்க இந்திரனுடன் சேர்ந்து போறார். அப்படி போயிருக்கும் போது தாராசுரனுக்கும் முருகனுக்கும் பயங்கர யுத்தம் நடக்குது. யுத்தத்துல என்ன பண்றான்னா, முருகன் தன்னுடைய வேலையை எடுத்து தாரகாசுரன் மீது குத்துறார். குத்துன உடனே தாராசுரன் மடித்து விடுகிறான். மடித்து உடனே அந்த வேலில் நுனிப்பகுதியில் ரத்தம் படிந்து இருக்கிறது. ரத்தம் படிந்த வேலை தன் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். சரி, ரத்தம் இருக்கு, ரத்தத்தை துடைக்க வேண்டும் அல்லவா? அதனால என்ன செய்யறாருன்னா, அந்த வேலை அப்படியே தலகா பிடித்து மண்ணில் குத்தி அந்த ரத்தம் படிந்த அந்த முனை மண்ணில் பதிந்தபடி அந்த இடத்தில் காட்சி கொடுக்கிறார். இந்த காட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சியை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. தாராசுரன் அழிந்து விட்டான், இங்க முருகன் வேலை தலைகீழாக மண்ணில் ஊன்றியபடி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்து அந்த இடத்தில் முருகனை வணங்கி போற்றுறாங்க. அந்த போற்றி வணங்கிய அந்த நிகழ்ச்சியை சில முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை ஒரு சிற்பமாக வடிக்கிறாங்க. சிற்பமாக வடித்து அந்த சிலையை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வணங்கப்பட்ட அந்த சிலை இன்று கேரளாவில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் பெருநா அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலில் இருக்கும் முருகப்பெருமான் தன்னுடைய வேலை தலைகளாக பிடித்து கொண்டிருப்பது ஒரு அதிசயம் சொல்லலாம். இது வெளியில் எங்கு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா முருகப்பெருமான வேலை கையில பிடித்தபடி தான் இருப்பார். ஆனா இங்க தலையில மண்ணில் ஊட்டியிருப்பது ஒரு அதிசயம் தான். சரி, இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னா, இங்க இருக்கிற முருகப்பெருமான் 6 அடி உயரத்துல கம்பீரமா காட்சி கொடுக்கிறாரு. இவர் கிழக்கு பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோவிலில் நீங்க தீர்க்கப்படாத நோய்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த நோய்களை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இங்க நீங்க முருகப்பெருமான்கிட்ட நான் காவடி எடுத்து ஆடுகிறேன்னு சொல்லி வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க, எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமா இருக்கு, அவர்களுடைய பார்வை அதிகமா இருக்கு அப்படின்பது அதிலிருந்து நீ விலக வேண்டும் என்றால் இந்த கோயிலுக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கான எதிரிகளும் சரி துரோகிகளும் சரி ஒளிந்து விடுவார்கள். அதே மாதிரி வறுமையோடு இருக்கான், எங்களுக்கு வளமான வாழ்வு வேண்டும் அப்படின்னா இந்த கோயில முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த கோயில இருக்குங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த கோயில் இன்னும் பக்தர்களுக்கு நேராக தெரிய வேண்டும். ஏன்னா இது ஒரு அதிசயம். உலகத்திலே வேலை தலைகீழாக பிடித்து கொண்டிருக்கும் ஒரு முருகனை காண்பது என்பது அதிசயமானதான. அது முனிவர்கள், தாராசுரனை அழித்த காலத்தில் இருந்த முனிவர்கள் அந்த சிலையை வடித்து விஷயம் இன்னும் ஒரு அதிசயமான விஷயம்தான். இந்த கோயிலுக்கு நீங்க பயணம் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பா நீங்க கேரளாவில் கோட்டயத்தில் இருக்கிற பெருநா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு.
இந்த கோவிலில் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்குங்க.